யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா, புலவர் அனு வெண்ணிலா அவர்கள் எழுதிய வியக்க வைக்கும் விசிறி சுவாமிகள் புக்கில் நான் படித்த யோகி நிகழ்த்திய ஒரு நிகழ்வை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சன்னதி தெரு வீட்டு வாசலில் பகவானை தரிசிக்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாரும் நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களில் வித்தியாசமாக ஒரு முஸ்லீம் அன்பரும் நின்றுட்டு இருந்தார். முதல் முறையாக ஒரு ஞானியை பார்க்க வரதுனால அவருக்கு கொஞ்சம் ஆர்வமாகவும் இருந்தது, அதே சமயம் கூச்சமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. இவ்வளவு நீள வரிசையாக இருக்க, இது எப்போ நகர்ந்து நம்ம முறை எப்போ வந்து நம்ம சாமியை எப்போ போய் பார்க்குறது? நம்மளே சாய்பு, வேறு மதம் வேறு, இவர் நம்மக்கிட்ட பேசுவாரான்னு தெரியலையே, நம்ம வறுமை பிரச்சனைக்கு வழிகாட்டுவாரான்னு தெரியலையே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். அடுத்த 5 நிமிஷத்தில் பகவான் பக்கத்தில் இருந்து ஒரு பையன் வந்து, இங்கே சாய்பு யார், சாமி கூப்பிடுறாரு அப்படின்னு வந்து சொன்னான். இதை கேட்ட அந்த வரிசையில் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அந்த அன்பரும் தன்னை தவிர வேறு எதுவும் சாய்பு வந்திருக்காங்களா அப்படின்னு அவரும் திரும்பி பார்த்தாரு. அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரும் உங்களை தான் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே அவருக்கு படபடப்பாயிருச்சு, ஒரு வித ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த ஆச்சரியத்தோடு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் பகவான் பக்தர்கள் சபையில் ஒரு ராஜ கம்பீரத்தோட ஞான சூரியன் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. உள்ளே போன அந்த அன்பருக்கு பகவானை பார்த்ததும் நபிகள் நாயகத்தை பார்த்த மாதிரி தோணுச்சு. பகவானுக்கு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ண போனார். இதை பார்த்த பகவான் அவரை தடுத்து, உங்கள் மதத்தில் இப்படி நமஸ்காரம் செய்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பகவான் அந்த அன்பர்கிட்ட என்ன சொல்லணும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட அப்படின்னு கேட்டார். அந்த அன்பர் தன்னுடைய வறுமை நிலையை பணிவோடு எடுத்து சொன்னார். பகவான் அவரை தன்னுடைய அருள் பார்வையால் பார்த்து, அல்லாவின் அருள், எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தாரு. பகவான் அவர்கிட்ட ரொம்ப கனிவோடு நடந்துக்கிட்டதை பார்த்து அவர் ரொம்ப நெகிழ்ந்து போகிறாரு. பகவான்கிட்ட, சாமி உங்கள் படம் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட பகவான், உங்கள் மதத்தில் படம் வச்சுக்கிறது பழக்கம் இல்லை, அல்லாவை நினைப்போம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவரை அனுப்பி வைக்கிறாரு. சில நாள் கழித்து அந்த முஸ்லீம் அன்பருக்கு பொதுப்பணித்துறையில் அரசு வேலை கிடச்சிது. படிப்படியாக அவருடைய குடும்பம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தாங்க. காலங்கள் ஓடின. இந்த முஸ்லீம் அன்பர் ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. பகவான் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்தி கேட்டு அவர் ஓடோடி வந்து பகவானுடைய சன்னதி முன்னாடி நின்று அழுது மனமுருகி வணங்கினார். மாதேவகி அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அம்மா இவர் தான் எனக்கு அல்லாஹ், என் குறையை தீர்த்த கடவுள், என் மதத்திற்கு மரியாதை கொடுத்த மகான், இந்த இடத்துல நான் நமாஸ் செய்யலாமா அப்படின்னு பணிவோடு கேட்டார். இதை கேட்ட தேவகி அம்மா, எங்கள் குருநாதருக்கு எல்லா மதமும் ஒன்று தான், நீங்கள் தாராளமாக நமாஸ் செய்யலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த முஸ்லீம் அன்பரும் ரொம்ப சந்தோஷமாக பகவான் முன்னாடி நமாஸ் செஞ்சார். பகவான் நிகழ்த்திய இந்த நிகழ்வு இறை வாசகங்களை நமக்கு நினைவுபடுத்துது. இறைவன் குரானில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மிக அருகில் இருக்கிறேன், அதாவது உங்கள் பிடரி நரம்பை விட மிக அருகில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த முஸ்லீம் அன்பர் பகவானை பற்றி தன் மனசில் நினச்ச உடனேயே பகவான் அவரை உள்ளே அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில், யார் யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படியே நான் அவரவருக்கு அருள் புரிவேன். மக்கள் பல்வேறு விதங்களில் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள். பக்தர்கள் இறைவனை பல வகையாய் வழிபடுகிறார்கள். அவனது வெவ்வேறு சொரூபங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களது பாவனைக்கேற்ப அந்தந்த சொரூபங்களில் இறைவன் காட்சியளிக்கிறான். அத்தனை பாவனைகளிலும் அர்ப்பணிப்பு இருக்கிறது. அவன் தன்னை நினைத்தாரை ஒருபோதும் தான் மறந்திலன் என்று கூறியுள்ளார். நமது பகவான் யோகிராம் சுரத்குமாரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் வேறல்ல, இருவரும் ஒருவரே. கீதைப்படி வாழ்ந்து காட்டியவர் நம் பகவான். இதைத்தான் எழுத்து சித்தர் திரு பாலகுமாரன் ஐயா அவரது ஊஞ்சல் பாட்டில், கண்ணனவன் மறுபடியும் காதலாகவே நல் யோகியாக பிறந்து வந்தான் கீதை பேசவே, விண்ணதிர பேசி பேசி மனிதராடவே
யோகி வாழ்வு தன்னை வகுத்து கொண்டான் கீதையாகவே என்று எழுதியுள்ளார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.